ஏன் பாலச்சந்திரன் சாருக்கு இவ்வளோ பெரிய பேர் கிடைக்குதுன்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. 3 டைரக்டர் தான் எங்களுக்கு தெரியும் தமிழில். ஒன்று ஸ்ரீதர், அப்புறம் பாலச்சந்தர், அப்புறம் பாரதிராஜா. 3 பேர் தான் டைரக்டர்ஸ். ஏன் அந்த 3 பேருக்கு மட்டும் அப்படி பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய டைரக்டர்ஸ் வராங்க, கோடிகள் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பேர் இல்லை. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. இவர்கள் தான் நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார்கள். அதான் உண்மை. ஸ்ரீதர் சார் தான் நிறைய புதுமுகளை அறிமுகப்படுத்தியிருக்காரு ஜெயலலிதாலேருந்து. அதே மாதிரி பாலச்சந்தர் சார் கிட்டத்தட்ட 100 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி பாரதிராஜா எத்தனை ஏக்கர்கள் வரைக்கும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதனால தான் அவர் இன்னைக்குமே சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அவர்களை யாருமே மறக்க முடியாது. அதான் உண்மை. பாலச்சந்திரன் சார் கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். டெய்லி வாரண்ட் ரோட்டுக்கு போவேன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு. போனால் காப்பியெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த படத்தில் வாடகை தரேன்னுவார். அப்புறம் மறந்துடுவார். அப்புறம் நேராக பாரதிராஜா வீட்டுக்கு இப்படியே சுற்றிட்டே இருப்பேன். 1 வருஷம் போயிருக்கேன் நான் சைக்கிளில். 1 வருஷம் போயிருக்கிறேன். அந்த சைக்கிள் நீங்கள் கன்னிராசியில் பார்க்கலாம். நான் தள்ளிட்டு வருவேன் அந்த சைக்கிளில். அப்படி அப்போ ஒரு முறை படைப்பாளி தகராறு வந்துச்சு, பெப்சி தகராறு வந்துச்சு. அதில் என்ன ஆச்சுன்னா எல்லா டைரக்டர்ஸும், சங்கர் தாஸ் எல்லா டைரக்டர்ஸும் ஒரே இடத்துல ஆட்சி தியேட்டரில் ஒரே இடத்துல டெய்லி காலைல மீட் பண்ணுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், டிஃபன் சாப்பிடுவோம், காஃபி சாப்பிட்டு. அப்போ நான் தான் அனௌன்ஸ்மெண்ட் நேரம் வாங்க வாங்க ரெடி வாங்க அடுத்து மீட்டிங் போடலான்னு எல்லாம் உள்ள வருவாங்க. டீ சாப்பிடலாம் அப்படின்னு இப்படி எல்லாத்துக்கும் நான் தான் அனௌன்ஸ் செய்கிறார். பாலச்சந்திரன் பார்த்துட்டே இருப்பார். இவனை பயங்கர வேலையை பண்ணுறானே அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு பாலச்சந்திரன் சாருக்கும் பாரதிராஜாவுக்கும். பாரதி, நீ தலைவராயிரு, நான் வேணா ஆலோசகராக இருக்கின்றார் பாலச்சந்திரன். உடனே பாரதிராஜ் சொல்றாரு, நீங்க தான் தலைவர். அது எப்படி நான் என்ன தலைவர் சொல்லி நீங்க தான் தலைவர். இந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க. நான் நேரம் அமைதியா இருங்க, எல்லாம் அமைதியா இருங்க. பாரதி சார் இப்ப சொன்னேன், சார் நீங்க தலைவர், பாரதிராஜா செயலாளர், வாங்கப்பா இல்லை டீ சாப்பிட போலாம் வாங்க. டேய், நான் பதிலாக சொல்லியாட, நீங்க என்ன சொல்றேன், நாங்க தான் சொல்லிட்டேன். அப்படி வெளியே போயிட்டேன். அப்படியே சிரிச்சுட்டு பார்த்தாரு, இவன் பையன் ரொம்ப பெரிய ஆளா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் தான் எனக்கு முதல்ல பேஜர் வாங்கி கொடுத்தாரு. நீ வா, என் வீட்டுக்கு வா அப்படின்னு. ஏன்னா நிறைய நிறைய கருத்துக்களை சொல்லுவோம் அந்த நேரத்தில். வீட்டுக்கு போனேன். பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, போய் உட்காரு அப்படின்னாரு. சரி போய் உட்கார்ந்தேன். நேராக பின்னாடி வந்தார். பார்த்துட்டு, யார் சீட்டில் உட்காந்துருக்கு நீ தெரியுமா அப்படின்னாரு. ஐயோ தெரியாமல் அவர் சீட்டில் உட்காந்துட்டோம் போல இருக்கு. சாரி சார், மன்னிச்சுங்க சார். இல்லைடா, அனந்த் சீட்டில் ஒன்று உட்கார வச்சிருக்கிறேன். இனிமேல் நீ தான் எனக்கு அனந்த் மாதிரி எல்லா கதைக்கும் நீ டிஸ்கஸ் பண்ணணும். நீ தான் நம்ம திரைக்கதை அமைக்கிறோம், படம் எடுக்கிறோம் அப்படின்னாரு. அப்படி ஒரு கதையை நாங்கள் ரெடி பண்ணோம் கார்த்திக் வச்சு. அந்த படத்துக்கு பேர் தாலி கட்ட நேரம் எப்போ. ஆனால் அதுக்கு நேரமே வரல கட்சி வரைக்கும். ஏன்னா அவர் பிஸி. அதுக்கப்புறம் நான் ஒன்று நடிப்பில் விக்ரம் சார் புண்ணியத்தில் நடிக்கிற வேற ஆகிட்டேன்னா அப்புறம் எங்கே பார்த்தாலும் திட்டுவார். டேய், நடிப்புக்கு போனோன்னு அப்படியே டைரக்ஷன் மறந்துட்டியா அப்படி திட்டிகிட்டே இருப்பார் என்னை பார்க்கும்போதெல்லாம். இல்லை சார், ஏதோ நல்ல காசு கொடுக்குறாங்க, டென்ஷன் இல்லாமல் போகுது சார். அப்பப்போ ஜூஸ் வேறு கொடுக்குறாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக கேரவன் வேறு கொடுக்குறாங்க சார் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாலச்சந்திரன் சார் அவருடைய மனசில் நான் எப்பவுமே இருக்கிறேன். மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல கலந்துக்கிறது கலைஞர் 100 ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதற்கான வேலை நடப்பதுனால நான் உடனே கிளம்புறேன். ஐயா எல்லாருமே தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.